எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 65 65. இதில் பாண்டவரோட வனவாசத்தில் இருக்கா இல்லையா, அப்போ இதெல்லாம் நடந்தது பாஞ்சாலியால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பீமனுக்கு உண்டு. பாஞ்சாலி மேலே ஆசையும் உண்டு. ஆனால் பாஞ்சாலி பெண்கள் மனசு வச்சா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் மனசில் இருந்தது. இதை மார்க்கண்டேயர் இதுக்கு வர ஒரு தரம் அவளோட குடிலுக்கு வர ஆத்திரமத்துக்கு இவாளோட வச்சு குடியில் அமைச்சிட்டு இருக்கிற இடத்துல மார்க்கண்டேயர் வர. மார்க்கண்டேயர் ஒரு இதை மார்க்கண்டேயர் இருக்கும்போது பீமன் இந்த மாதிரி சொன்னோடனே, அப்படி இல்லை பெண்களுடைய புகழை சொல்கிறேன் கேளு, அவர் ஒரு கதையை சொல்கிறார். அப்போ என்னென்னா, ரொம்ப நியமனத்தோட பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிச்சு, பிரம்மச்சாரிய விரதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மனதால் கூட பெண்களை நினைக்கக்கூடாது, உடலால் இல்லை. உடலால் தீண்டக்கூடாதுன்றது சாதாரணமாக இயற்கையில் இருக்கிறது. மனதால் கூட நினைக்கக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம். மனதால் கூட பெண்களை நினைக்காத ஒரு பிரம்மச்சாரியால் இருக்க முடியுமான்னா முடியும். என்னன்னா, அவள் எப்பயுமே விரதமாக இருக்கணும். அந்த அந்த பிரம்மச்சாரிய விரதத்தில் அவளுக்கு இது எல்லாமே மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ரிஷிசங்கர் இருந்த மாதிரி இவாளுக்கு மனசெல்லாமே பக்தியிலையும் தவத்திலையும் இதில் தான் நாட்டம் இருக்கணும். அந்த மாதிரி பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிச்ச ஒரு பிராமணன் இருந்தான். அவன் பேர் கௌசிகன்னு பேர். ஒரு நாள் ஒரு மரத்துக்கிட்ட இருந்துட்டு உட்காந்துட்டு வேதம் ஓதிட்டு இருந்தான். வேதத்தை சொல்லிட்டு இருந்தான். வேதம் ஓதிட்டு இருந்தப்ப என்ன ஆச்சு, அந்த மரத்து மேலே இருந்த ஒரு கொக்கு உட்காந்துருந்தது. அந்த கொக்கு என்ன பண்ணிடுறது, லெட்டின் போயிடுது. அந்த கொக்கு கழிஞ்சது இவன் மேலே விழுந்துருது. இவன் மேலே விழுந்தவொடனே இவன் வேதம் ஓதிட்டு நின்று போச்சா பாதியில். ரெண்டாவது உடம்புல இப்போ பயிற்சி ஆயிடுது. போய் குளிச்சுட்டு மறுபடியும் வேதத்தை புதுசாக ஆரம்பித்து சொல்லணும். இதில் ரொம்ப கடுப்பாயிடுறான். இது எங்கே இந்த பறவை வந்ததுன்னு அது மேலே கோவப்படுறான். அது மேலே கோவப்படுறதுன்னா அது நியாயம் இல்லை. கொக்கு அது உட்கார்ற இடத்துல தான் உட்காந்துருக்கு. இவன் போய் மரத்துக்கு உட்காந்தது இவர் தப்பு. இவர் நிழலுக்காக இவர் போய் மரத்துக்கு உட்காந்தது இவர் தப்பு. பிரம்மச்சாரிய விரதத்தை பிடிச்சி கடைபிடிச்சு பெரிய, அதுவும் யோகன், நிறைய இது தெரிஞ்சவன், எல்லா விஷயங்களும் விவரங்களும் தெரிஞ்சவன். இவன் பண்ணலாமா அது மாதிரி? இவன் பண்ணக்கூடாது இல்லையா? இவன் எல்லா நியமனங்களும் தெரிஞ்சவன், எல்லா நீதி நியாயங்கள்லாம் தெரிஞ்சவன். இவன் போய் ஒரு பறவைகள் உட்கார்ற இடத்துக்கு போய் உட்காந்தது இவன் தப்பு தானே. அதை சொல்லுவார். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவனுக்கு எல்லாமே அந்த நேரத்தில் வர கோபம் மனுஷால எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் அந்த சமயத்தில் வர கோபத்தினால அவள் பாழாக இருக்கிறதெல்லாம் இருக்கு. அந்த நேரத்தை கோபத்தை அடக்கிட்டாள்னா அப்புறம் அவளுக்கு அது நியாயம் தெரியும். இவன் என்ன பண்ணுறான், இந்த பறவை எச்சமிட்ட உடனே, இந்த பறவை நம்ம மேலே எச்சமிட்டு அந்த பறவை பாப்பா பாருங்க கோபத்தால் அந்த பறவை அப்படியே எரிஞ்சு கீழே வந்துடும். இவன் தவம் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சு பண்ணுவான். இருந்தால் கூட இவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த பறவை எரிஞ்சு வந்ததுலேருந்து ஒரு ஆணவம் மனசில் வந்துடுது. உள்ளுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா நம்ம தவம் அவ்வளோ பெரிய தவம் நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க தவத்தோட பலனில் ஒரு பார்த்த உடனே ஒரு பறவை எரிஞ்சுது கோபமாக பார்த்ததில் நம்ம பெரிய ஆள் தான் அப்படின்னு இவனுக்கு மனசுக்குள்ளே தோன்றுறது. இவனுக்கு எல்லா வேதனையும் தெரிஞ்சுட்டான். இருந்தால் கூட இந்த கர்வத்தினால அவனுக்கு அந்த கர்வம் அடங்கலை. அதனால இவன் வேதம் தெரியாதவன்ற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கிறேன். பண்டிதர்கள்லாம் இவன் வேதம் தெரிஞ்சவன் தான், ஆனால் முன்கோபி அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்காது. இவன் ஞானின்னு எடுத்துக்க மாட்டேங்கிறான். இவன் இப்படியே இந்த பிராமணன் இங்கே இருந்தப்போ என்ன பண்ணுறான், ஒரு நாள் அவள் தவம் இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காத்தால் எழுந்தோடனே காத்தால் இத்தியாதி எல்லாம் பண்ணிட்டு பிராமணனுக்கே உரித்தான 7 வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும். 7 வீட்டில் பிச்சை எடுத்து அந்த பிச்சையை வாங்கிட்டு அந்த பிச்சையை வாங்கிட்டு அதில் சமையல் பண்ணணும். 7 வீட்டை தாண்டி பண்ணக்கூடாது. ஒரு வீட்டு வாசலையும் ஒரு மாடு கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ நேரம் தான் நிற்கலாம். அதை தாண்டி நிற்கக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. அதை விட்டு அந்த வீட்டை விட்டு போயின்னா அந்த வீட்டில் பிச்சை இல்லைன்னொடனே அதோடு நிறுத்திடணும். எந்த வீட்டில் பிச்சை கொடுக்கலையோ அதோடு அதை நிறுத்திடணும். அதோட பிச்சை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அன்றைக்கி அது வரைக்கும் வந்ததை வச்சுட்டு போய் என்ன சமையல் பண்ண முடியுதோ சாப்பிட்டுக்கணும். பொண்ணும் கிடைக்கலன்னா முதல் வீட்லேயே அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அன்றைக்கி பூரா பட்டினி தான். இது சன்னியாசிகளோட நியமனம். அதுதான் அவங்களுடைய மரபு. அதை பண்ணுவா. அந்த அந்த நீதி அதை பண்ணிட்டு இருப்பா. அப்போ இவன் ஒரு நாள் பிச்சை எடுக்கிறதுக்கு வருவான் இந்த பிராமணன்.
எங்கெங்கேயோ சுற்றி கித்தி அலைஞ்சிட்டு கடைசியில் ஒரு வீட்டில் வந்து வாசலில் நிற்பான். நின்று பிச்சை கேட்பான் அந்த வீட்டு பொம்னாட்டியை. அந்த பொம்னாட்டி இருங்க அதை வரேன்னுவா. அவள் ஒரு பாவம் மரியாதை. அவன் என்ன பண்ணுறா, என்ன இவனான இந்த கௌசிகன் வந்து அந்த கோவத்தில் அந்த பறவை அது மாதிரி பண்ணிடுறானே ஒழிய, அந்த பறவை எரிஞ்ச அப்புறம் எரிஞ்சு கீழே விழுந்தப்புறம் இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆணவம் உண்டாருது. ஆனால் கூடயே ஒரு நியாயமும் தெரியுது, நம்ம பண்ணினது தப்பு. பறவை வந்து மரத்துக்கு அதனோட ஒரிஜினலாக அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்தது. அது மரத்தில் தான் இருக்கும். பறவை வேறு எங்கே போகும்? பறவைகள் மரத்துக்கு, பறவைகளுக்கான வீடு அது மரம். அந்த மரத்துக்கு போய் உட்காந்து நம்ம தப்பு தானே, இதெல்லாம் தெரியுது அவனுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு கோவத்தில் அதை எரிச்சுட்டானே வழியா. அப்புறம் அவன் அதை ஃபீல் பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. அப்படியே மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டே போகிறான். போய் பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறான். ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். அவன் ஏதோ வரேன்றான். அவன் வீட்டுக்குள்ளே பார்த்தா அவன் வீட்டுக்காரன் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பான். அவனுக்கு சாதம் போடுவான். அதுக்குள்ளே இந்த இவன் வந்து மறுபடியும் இந்த எனக்கு பிச்சை டைம் ஆகுது வந்து பிச்சை போடுமான்னு இவர் அந்த பிராமணன் சொல்லுவார். இதோ வரேன், கொஞ்சம் இருங்க பொறுத்துக்கோன்றா. போட்டு வர மறுபடியும் இது பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்காரங்க சாதம் போட்டு எல்லாம் பண்ணி எழுந்தப்புறம் அவனுக்கு வெத்தலை பாக்கு மடித்து கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வெளியே வருவான். இதுக்குள்ளே அந்த ஒரு மாடு கறக்கிற நேரம்ன்றமே அந்த டைம் அதிகமானோடனே இவனுக்கு வந்து இவனுக்கே இயற்கையான அந்த குணம், அந்த சீற்றம் வந்துடும், கோபம் வந்துடும். என்ன இந்த பொம்னாட்டி இந்த மாதிரி நமக்கு ஒரு சாப்பாடு பிச்சைன்னு வந்து கேட்டால் அவன் அதிதியை வாசல் இருக்கார வச்சுட்டு முதல்ல அதிதிக்கு போட்டு தான் பண்ணணும். அதிதிக்கு முன்னாடி அவன் சாப்பிட உட்காந்துட்டான். சரி, சாப்பிட உட்காந்து அவனுக்கு சாப்பாடு போட்ட உடனே வரக்கூடாது. அவனுக்கு சிசுஷியெல்லாம் பண்ணிட்டு வரா இவன் என்ன பொம்னாட்டி இவன் ஒரு பிச்சை கொண்டு போகிறதுக்கு முடியாது அப்படின்ட்டு ஒரு கோபம் வந்து அவளை மறைக்கிறான். மறைச்ச உடனே அவள் திருப்பி பார்க்குறா. நீ என்ன கொக்குன்னு நினச்சிட்டியா நான் எரிஞ்சு விடுறதுக்கு? நான் எல்லாம் எரிய மாட்டேன். என்னை நீ லேசுன்னு நினைக்காத. என்னையெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ கொக்கு மாதிரி நான் எரிஞ்சு விழுந்துருவேன்னு பார்த்தியா? நான் அதெல்லாம் விட மாட்டேன்றா. உடனே இந்த பிராமணனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும். கொக்கு எரிஞ்சு விழுந்தது நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தானே தெரியும். நான் கொக்கு எரிஞ்சு விழுந்தது தெரிஞ்சு, கொக்குக்கு தெரியும் கொக்கு எரிஞ்சு விழுந்துட்டு செத்து போச்சு, வேறு எப்படி தெரியும் இவளுக்கு அப்படின்னு உடனே அவள் காலுங்க வந்து இது பண்ணுறான். சேவிச்சுட்டு நீ யாருமா, எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே அப்போ மகாலட்சுமியே பிரசன்னமாவா. நான் மகாலட்சுமி தான், நீ பண்ணது சரியில்லை. நீ வந்து ஒரு கொக்கை வந்து அநியாயமாக கொண்டுட்டல, அதனால் உனக்கு வந்து இன்னும் உன்னோட அந்த முறைப்படி உன்னுடைய தவம் முடிவு பெறலை. உங்ககிட்ட கொஞ்சம் ஆணவம் இருக்குது. இதெல்லாம் போகணுன்னா எப்படி தவம் பண்ணணும் அப்படின்றத நேராக இந்த இப்படி போய் இந்த மாதிரி ஒரு நேராக இந்த இடத்த தாண்டி ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், உட்காந்துருப்பார் அங்கே. அந்த அந்த இடத்துல வந்து போயிட்டு நீ போய் வந்து இது கேளு அவகிட்ட, இந்த மாதிரி என்னை நான் வந்து இது பண்ணணும், இந்த அந்த அந்த இது அந்த இது என்னுடைய குற்றத்தை நான் தீர்க்கணும். அதுக்கு அங்கே அவரை சொல்லுவா, ஒருத்தர் பிராமணனை சொல்லுவா, அவள் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, அது சொல்கிறேன். என்ன பண்ணுறா, அவரை போய் பாருன்னுவா. இவன் அதை வந்து போய் பார்க்க சொல்ல உடனே இவன் என்ன பண்ணுவா, அவரை போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி நீங்கள் உங்கள் குற்றத்தை தீர்க்கணும். அவன் பேர் வந்து வியாதன்னு பேர், தர்மவியாதன் பேர். டக்கு ஞாபகம் வருது, தர்மவியாதனோட இடத்துக்கு போய் அவங்ககிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வாண்டுவா. உடனே பிராமணன் ஆச்சரியப்படுறான், என்னோட நான் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? மகாலட்சுமி உருவாகி சொல்லிடுறா இல்லையா, தர்மவியாதன் யாரு, அவன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணவன். அவன் வந்து மகாலட்சுமியை அவங்ககிட்ட போய் நீ வேதத்தை கற்றுடுவான்னு சொல்கிறா. சரி, அவனை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு மிதிலா நகரத்துக்கு வரான். இதெல்லாம் மிதிலையை சுற்றி தான் நடக்கிறது. கௌசிகன் வந்து வரான், மிதிலா நகரத்துக்கு வரான். அந்த பிராமணன் கௌசிகன்ற பிராமணன் தர்மவியாதன் எங்கே இருக்கான்னு விசாரிச்சுட்டே வருவான். சரிப்பானா அவர் எங்கேயோ ஊரில் எங்கேயாலும் காட்டில் குடியில் இருப்பார்னு நினச்சிட்டு இருப்பா எல்லாரும். அதெல்லாம் இல்லை, எல்லாரும் போன்னு காட்டுறா. ஊருக்கு வெளியில் ஒரு ஒரு ஆட்டு தொட்டி இருக்கும். ஆட்டு தொட்டினா அப்போ எல்லாம் அந்த மாம்சங்கள்லாம் இருக்கிற இடம்லாம் வெளியில் தான் வைக்கும், ஊருக்கு வெளியில் தான் வச்சுப்பான், ஊருக்குள்ளே வைக்க மாட்டான். ஊருக்கு வெளியில் இருக்கும் ஆட்டு தொட்டி. அதை ஒரு மிலேச்சன்னா அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் அதை பாதுகாத்துட்டு இருப்பான். அந்த அங்கே வர ஆடுகளை வெட்டி அந்த கறியை எடுத்து விற்றுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவன் வருவான். வந்த உடனே அவன் வந்து இவகிட்ட சொல்லுவான், இந்த தர்மவியாதன்றது யாருன்னா நான் தாண்டுவான். அவன்
அவன் நான் தானே இவருக்கு நம்பவே முடியல. இன்னும் இவன் வந்து நம்ம தன்னை சொல்லிக்கிறான். இவன் யார் நீ உண்மையாகவே நீ தான் தர்மவியாதனான்னு கேட்பான். ஆமாம் என் பேர் தான் தர்மவியாதன், நான் இங்கே ஒருத்தர் சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்வான். எனக்கு தெரியும் அந்த வீட்டை அந்த அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, இங்கே வர சொன்னாங்களா அப்படின்னே. ஓஹோ இவாளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரு நிமிஷத்தில் மாயை தானே, அவள் மகாலட்சுமி தெரியும். மகாலட்சுமி தெரிஞ்சால் கூட அந்த மாயை மறைஞ்சு போகிறது. மறைஞ்சு போனோடனே இவாளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்குது. அவன் சொல்லியிருக்கா போகிறது. எப்படி இதுக்குள்ளே வந்து சொன்னான், எப்படி இவனுக்கு தெரியும்? அதுக்குள்ளே இவன் மலைச்சு தான் போகிறான். இருந்தாலும் போய் போகிறான். அந்த கசாப்பு கடையை பார்த்த உடனே இவன் முதல்லையே அவங்ககிட்ட போகல. தூரே நின்றுட்டு கசாப்பு கடையை பார்த்துட்டு இவனை போய் தர்ம வியாதன்றாலே, இவன் போய் தர்மன்ற பேருக்கே சம்மந்தம் இல்லாத இருக்கான். இவங்ககிட்ட போய் நம்ம உபதேசம் பண்ணிக்க சொல்கிறாளே இவன். அவன் பார்த்தா இவன் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கான். அப்படின்னு தூரத்துலேருந்து அவன் விசாரிப்பான். விசாரிச்ச உடனே அவன் சரி இரு வரேன் அப்படின்ட்டு வருவான். வந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு போவான். இரு கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு அவன் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வான்னு கூட்டு போவான். அங்கே வீட்டுக்கு கூட்டின்னு போனால் வீட்டில் வயசான பெற்றோர் வீட்டில் இருப்பாள். அவனை பெற்றவா இருப்பாள். அவளுக்கு எல்லா பணிவிடையும் செய்வான். எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு இவரை கூப்பிட்டு வச்சு சாப்பிட கொள்ளுவான். இவர் எப்படி பிராமணன் இல்லையா, அவள் வீட்டில் எப்படி சாப்பிட்றது அப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்பான். யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மகாலட்சுமி சொன்னது ஞாபகம் வரும். தர்மவியாதன் ஒருத்தருக்கான், அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு வாடுவா. எனக்கு உபதேசம் பண்ண சொல்லி உன்னை சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவா. உபதேசம்ன்றது ஒன்றும் இல்லை, பெற்றவங்களை ஒழுங்காக பார்க்கணும், அதுதான். இது இருக்காங்க பற்றியா, இது என்னோட பெற்றோர்கள் இவங்களை நான் கடைசியாக பார்த்து ஒழுங்காக அமைச்சாதான் நான் நல்ல கை அடைய முடியும். இதை தெரிஞ்சுக்கோ நீ. இதுதான் உனக்கு நான் சொல்கிற உபதேசம். எனக்கு தனியாக வேற ஒன்றும் தெரியாது. இதுதான், இதை நீ தெரிஞ்சுக்கணும். இதை நீ கரெக்டாக பண்ணு. எங்கள் வீட்டில் சாப்பிட்றத பற்றி நீ யோசனை பண்ண பற்றியா, அது இருக்கக்கூடாது. எங்கள் வீடு இருந்தாலும் உனக்கான உணவை நான் வச்சுருந்தேன்னா நீ சாப்பிட்லாம், தப்பு இல்லை, சாப்பிடுன்னுவான். உடனே அப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் ஞானம் பிறக்கும். சரி சாப்பிட்றலாம், மகாலட்சுமி சொல்லியிருக்காளேன்னு அது தெரியும், அவளே சொன்னாலே வந்து அப்படின்னு போய் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், நீ சரி நீ ஊருக்கு போ, உனக்கு உபதேசம் ஆயிடுத்துன்னுவான். என்னன்னா எப்படி உபதேசம் ஆச்சுன்னா, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னுவான். எப்படி தெரிஞ்சுது உனக்கு? எனக்கு உபதேசம் ஆயிடுத்துன்றது நீ எப்படி சொல்கிறேன்னு சொல்லுவான். வரும்போது இருந்து உங்ககிட்ட வந்து நீ வந்து என்னை பார்த்த உடனே வெளியிலேயே நின்ன, ஊருக்கு வெளியிலேயே நின்ன. போகும்போது எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு பணியோட என்னை காலில் விழுந்து சேவிச்சுட்டு போகிறேன். இதுலேயே எனக்கு தெரியறது உனக்கு அந்த ஞானம் வந்துடுது நீ போடுவான். இவன் என்ன பண்ணுவான், நேராக எங்கேயும் போக மாட்டான், அந்த பூஜை பண்ணுற இடத்துக்கெல்லாம் போக மாட்டான், அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டான். நேராக அவன் வீட்டுக்கு போவான். அவள் வீட்டுக்கு போனால் அவள் வீட்டில் அவள் அப்பா அம்மா இருக்க மாட்டான். அவள் எங்கேயோ வெளியே போயிருப்பாள். அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அவள் எங்கே போயிருக்கா என்னன்னு கேட்பான். அவளுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க எங்கேயோ இருந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் எங்கேயோ போயிட்டாங்கன்னுவான். அங்கேருந்து அவள் என்ன சொல்லுவா, அங்கே இருக்க அந்த ஆசிரமம் ஒன்று இருக்குது, அந்த ஆசிரமத்தில் போய் கேளுக்குவா. அந்த ஆசிரமத்தில் போய் கேட்பான். கேட்டால் அவள் வந்து இங்கே இருந்துட்டு போயிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை அப்படின்னுவா. என்னன்னு இவனுக்கு என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. இவன் அப்படியே வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது அந்த மகாலட்சுமி ஒரு குறத்தி இடத்துல வருவாள். வந்து என்ன சாமி என்ன தேடுறீங்க, யார் வேணும் உங்களுக்கு? என்ன இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை விட்டு போயிட்டேன், இது மாதிரி நான் வந்து எவ்வளோ தாவும் பண்ணி எனக்கு புண்ணியெல்லாம் ஒன்றும் வரல, எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்காது தப்புன்றது. நான் வந்து இது மாதிரி ஒரு கசாப்பு கடைக்காரன் அவனோட அறிவுரையில் தான் நான் உணர்ந்தேன், அவன் பண்ண சசுஷையில் தான் நான் உணர்ந்துட்டேன். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணால் அவங்கள கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னுவான். அப்படின்ன உடனே அவன் தான் காட்டுவான், உங்கள் அப்பா அம்மாவை நீ இப்படியே நேராக போ, நேராக போனால் ஒரு காடு இருக்கும், அந்த காட்டை தாண்டி ஒரு மலை இருக்கும், அந்த மலையை தாண்டி போனால் ஒரு முனிவரோட ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமத்தில் உங்கள் அப்பா அம்மா இருக்கா, போய் கூப்பிட்டுன்னு போய் கூப்பிட்டு கொள்ளுவான். இப்போ போவார். அந்த பிராமணன் கௌசிகன்ற பிராமணன், அவர் பேர் கொங்கண முனிவர்னு பேர். கௌசிகன் தான் அவரோட இயற்பேர். முனிவர் ஆனதுனால கொங்கண முனிவர்னு பேர். போகிறான், நேராக தேடிட்டு போகிறான். அவனுக்கு அந்த காட்டை தாண்டி போகிறதுக்குள்ளேயே பொறுப்புன்னு ஆகிடுது. அந்த மலை ஏறவே முடியல. சரி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்து தள்ளாடி தாண்டி தவிச்சு போய் அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் போய் கண்டுபிடிப்பான், அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆசிரமத்தில் பார்ப்பான், அவள் அப்பா அம்மா இருப்பாள், அந்த துணியோடு அப்படியே இருப்பாள். அவளை விழுந்து சேவிப்பான். உடனே அவள் அப்பா அம்மா என்ன பண்ணுவா, இவனுக்கு சுசூஷை பண்ணுவான், இவனை சரியாக்குவான். ஏன்னா இவன் ஆள் டயர்ட் ஆகிட்டான்ல, வீக் ஆகிட்டான்ல, இவனுக்கு எல்லாம் பண்ணி இவனுக்கு பணிவிடை எல்லாம் செஞ்சு இவனை உருவாக்குவான். இவன் ஒரு 2-3 நாள் வகையில் எல்லாம் சாப்பிட்டு அந்த முனிவர் ஆசிரமத்தில் இருந்து எல்லாம் பண்ண அப்புறம் இவன் கொஞ்சம் ரெடியான அப்புறம் தான் இவனுக்கு புரியும், நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட மாட்டா, அவள் என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பா, நம்ம வேணால் விட்டு போயிடுவோம், அவள் அது மாதிரி நினைக்கவே மாட்டா. நீதின்றது வேற, தர்ம காரியங்களை நம்ம செஞ்சாலே போகிறோம்,
நம்ம தர்ம காரியங்களை கரெக்டாக பண்ணினோம்னா அதுவே நமக்கு நீதி தான். தர்மத்தை வந்து கரெக்டாக செய்யணும். நம்ம கர்மங்கள் இருக்கு இல்லையா, நம்ம கர்ம வினைகள், அந்த கர்மத்தை நம்ம கரெக்டாக பண்ணினா அதுவே போகிறோம். தன்னுடைய தொழிலை எவன் மொத்தம் பக்தியாக செய்கிறானோ, அதான் அந்த கசாப்பு கடைக்காரனுக்கு கொஞ்சம் வந்து கசாப்பு கடைக்காரனை காமிச்சது அதுதான். தன் தொழிலை யார் கரெக்டாக செய்கிறானோ அவன் அந்த தொழிலை கரெக்டாக செஞ்சான்னா அதுவே அவன் தெய்வத்தை கூப்பிட்டதுக்கு சமம். அவன் தனியாக போய் தெய்வத்துக்குன்னு தனியாக யாகம் வளர்த்து ஹோமம் பண்ணி தவம் இருந்து பண்ண வேண்டியில்லை. பெற்றோர்களை பார்த்து காக்கிறது அவனோட கடமை. இந்த கடமையில் ஒழுவாத அவன் செய்கிறான் இல்லையா, அவனோட குலத்தொழில் ஆடு வெட்டுறது அதையும் பண்ணுறான். குலத்தொழிலையும் உடனே ஆடு வெட்டி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் வந்து அவன் பேரண்ட்ஸையும் பாதுகாக்கிறான் இல்லையா. இதைத்தான் சொல்லுவார் மார்க்கண்டேயர் வந்து சொல்லுவார். ஒரு மனுஷனுடைய இது வந்து இதை செய்யணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 இருக்குது. ஒன்று, அவனுடைய கடமையை தீராது செய்யணும். கடமையை தெய்வ பக்தியோட பணிவோடு செய்யணும். கடமையை செய்யணும். கடமையை செய்யிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்க அவள் தனியாக யாகம் பண்ணி பலன் அடையணுன்றதே இல்லை. இதை அவள் ஒழுங்காக பண்ணாலே வாழ்க்கை அந்த பலன் கிடைச்சிடும். 2வது, இந்த பேரண்ட்ஸை பாதுகாக்கிறது அதெல்லாம் கூட இல்லை, மமதை கூடாது. மமதை மனசில் வரவே கூடாது. இவருக்கு அந்த கொக்கு எரிஞ்ச உடனே வந்ததில்ல மமதை, அதை சொல்லுவார் மார்க்கண்டேயர் சொல்லுவார். இந்த கொக்கு வந்து எரிஞ்சுடுத்துன உடனே இவன் சாதாரணமாக தான் இருந்தால் இவனோட பவர் தெரியாது. ஆனால் அந்த கொக்கு எரிஞ்ச உடனே தான் இவனுக்கு பவரே தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம பெரிய ஆள் போல இருக்குன்னு எண்ணம் இவனுக்கு மனசில் தோன்றுறது. அதை வச்சுட்டு இவன் போய் அந்த கொக்கையே எரிச்சிட்டான் இல்லையா. அந்த கொக்கை எரிச்சு அந்த இதை பண்ணா இல்லையா. கொக்கு எரிஞ்சது பெருசு இல்லை, கொக்கி எரிஞ்சு மோட்சத்துக்கு போயிடுது. அந்த கொக்கு வந்து ஒரு சாபத்தால் அது மாதிரி ஆனது. ஒரு முனிவோட சாபத்தால் கொக்கா மாதிரி வந்துடுது. நீ வந்து கௌசிகர்னு ஒருத்தருப்பான், அவனோட பார்வைப்பட்டு நீ எரிஞ்சு நீ மறுபடியும் மோட்சத்துக்கு வந்து சேருன்னு அவரை அந்த கொக்கை அது பண்ணிடுற. அது தெரிஞ்சுதான் அந்த கொக்கு வந்து அங்கே உட்காந்துட்டு அந்த கௌசிக முனிக்கு மேலே எச்சப்படுறது. ஆனால் இவனோட பார்வைக்கு என்ன அது வந்து நம்ம பூலோக பார்வைக்கு என்ன, சாதாரண மானிடர்களுடைய பார்வைக்கு என்ன, மரம் கொக்கு பறவைகள் உட்கார்ற இடம், அதில் அது வந்து உட்காந்துது. அதில் என்ன இருக்குது, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. அதுக்குன்னு தனியாக கழிப்பிடம்லாம் கிடையாது. அதோட தொழில் என்னவோ அதை தான் படித்தது. உட்காந்த உடனே கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த பூமியோட சூடு போட்ட உடனே பறவைகள் சில எந்த பறவையுமே கொஞ்சம் கழியும். கொஞ்சம் மேலே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கோம்ல, நம்மளோட உடல் சூடு அதுக்கு அடிக்கும். நம்ம உடல் சூடு அடித்த உடனே டக்குன்னு கொஞ்சம் கழியும். அதனால தான் நம்மளுக்கு சட்டையில் காக்கா வந்து கரெக்டாக சட்டையில் போடுதியா, இதை தாண்ட போடக்கூடாதுன்றமே. அதான் நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம ஒரு உயரத்தில் இருக்கோம் இல்லையா, நம்மளோட சூடு அதுக்கு அடிக்கும். பூமி சூட்டை விட நம்ம சூடு அதிகமாக இருக்கும். அந்த சூடு டிஃப்ரென்ஸில் அது வந்து கொஞ்சம் போயிடும். அதுதான் இங்கே வருது, அதுதான் அந்த மாதிரி விழுந்தது. ஆனால் அது வந்து அதோட இயற்கையான இடத்துல தான் அது உட்காந்து பண்ணியிருக்கு. இவன் வந்து அந்த மரத்துக்கு போய் உட்காந்து தப்பு இல்லையா, அதை அப்புறம் யோசிக்கிறான். ஆனால் அந்த கொக்கை இப்போ எரிச்சலோடு பார்க்கும்போது, கொக்கை பரிதாபத்தோடு பார்த்துருந்தா பரவாயில்ல, அந்த கொக்கை எரிச்சலோடு பார்க்கும்போது அதனோட இது போயிடுறதுல, இவன் பண்ண தவத்தோட பலன்லாம் போயிடுறது. இவன் என்ன இருந்தாலும் அந்த கோவக்காரன்றது இருக்குது. எவ்வளோ பெரிய பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி, பெண்களை பற்றி எண்ணமே இல்லாதவன் கட்ட பிரம்மச்சாரின்றது ரொம்ப கஷ்டம். மனசால கூட அதை நினைக்காத ஒரு பிரம்மச்சாரியா இருந்து விரதம் பண்ணா கூட கோபம்ன்றது கூட இருந்ததுன்னா கெட்டுரும். 2வது, தன் கடமையை எவன் ஒழுங்கா செய்கிறானோ அவன் செய்கிற எல்லாம் கூட அதெல்லாம் கூட ஒரு தவத்துக்கு ஈடாக தான். அவன் கடமையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டு அவன் தொழிலை அவன் கரெக்டாக செஞ்சு முடிச்சான்னா, அப்பா அம்மாவை பாதுகாத்தான்னா அதுவே அவனுக்கு வந்து தவம் பண்ண புண்ணியம் அப்படின்றத இங்கே சொல்கிறார் மார்க்கண்டேயர். வந்து பீமனுக்கு சொல்கிறார். பீமன் சொல்கிற பொம்னாட்டியால் தான் எல்லாம் ஆறுதுன்னு சொல்கிறான் இல்லையா. அதனால அவனுக்கு சொல்கிறான், பீமன் சொல்லுவான் அவர்கிட்ட, மார்க்கண்டேயர்கிட்ட, ஒரு பொம்னாட்டி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், பொம்னாட்டியால் எல்லாம் கெட்டு போகிறது நிறையா, அது கெட்டு போகுதுன்னா இவன் இந்த பாஞ்சாலி மனசில் வச்சுன்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல, அவன் சொல்கிறான். அப்போ அது மாதிரி கிடையாது. பொம்னாட்டியில் வந்து ஒரு உண்மையான தர்மபத்தினி எல்லாம் இருக்கா, அவள்லாம் இருந்தாள்னா இதெல்லாம் நடக்காது. தர்மபத்தினி அவளை ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. அந்த தர்மபத்தினி அந்த பிராமணனுக்கு உள்ள காலால் அவனை சாப்பிட்டு அவனுக்கு சுஷ்ரூஷம் பண்ணிட்டு வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணாத. அந்த கொக்கை பார்த்த மாதிரி அவளை பார்த்தோன்னா அவன் எரிஞ்சாளா தெரியல. அவகிட்ட அவ்வளவு பவர் இருக்குன்னு அர்த்தம். அதை இந்த கதையை மார்க்கண்டேயர் சொல்ற. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.